பிரியா தன்னோட பாய் ஃப்ரெண்டா அர்ஜுனை நடிக்க வைக்கிறதுக்காக அவருக்கு வாரம் 25,000 பே பண்றாங்க. இப்போ பர்த்டே பார்ட்டிக்கு என் பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருப்பாங்க. இப்போ அர்ஜுனையும் பர்த்டே பார்ட்டி கூட்டு போறாங்க. அங்க இருக்க எல்லாருமே அர்ஜுனை பத்தியுமே இவ்வளோ அழகான பாய் ஃப்ரெண்ட் பிரியாக்கா அப்படின்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன் வசதியான குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஆனா இவர் ஸ்காலர்ஷிப் மூலியமா தான் இந்த ஸ்கூல்ல படிக்க வந்திருப்பாரு. இவனை போய் நீ லவ் பண்றியா, இவன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு அர்ஜுனை இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இன்னையோட இந்த டீல் முடியுதுன்னு அர்ஜுன் வீட்டுக்கு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. இன்னும் 2 வாரத்துக்கு நீ எனக்கு பாய் ஃப்ரெண்டா நடி, அது போதும், உனக்கான காசை நான் எப்பவும் போல பே பண்ணிடுறேன்னு சொல்றாங்க. அவங்க அப்பாவுக்கு வேற அஃபேர் இருக்கும், அதனால வீட்டுக்கே வரமாட்டாரு. இப்போ பொண்ணோடைய பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வரன் ஒத்துந்திருப்பாரு. அதுக்கு தான் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. பிரியாவோட அப்பா தாத்தா எல்லாருமே பெரிய பெரிய லாயர்ஸா இருப்பாங்க. அடுத்து ஆண் வாரிசு இருந்திருந்தா லாயர் ஆக்கியிருக்கலாம். ஆனா இப்போ என்னோட முடியுதுன்னு சொல்லி வருத்தப்படுறாரு. பிரியாக்கு இருக்க டேலண்ட்க்கு அவளை நீங்க லாயருக்கு படிக்க வைக்கலாம், அவளை எவ்வளவு போல்டான பொண்ணு தெரியுமா, அது இல்லாம பயங்கர டேலண்டா இருப்பா அப்படின்னு அர்ஜுன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்க கூட பிரியாவை புரிஞ்சிக்கல, ஆனா அர்ஜுன் நல்லாவே புரிஞ்சு வச்சிருப்பாரு. இதனால பிரியா பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. இப்போ அவங்க அப்பா கிட்டயும் நான் லாயருக்கு படிக்கிறேன்னு சந்தோஷமா சொல்றாங்க. பிரியாவும் அர்ஜுனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மீட்டிங்க்கு போயிருப்பாங்க. அங்க அர்ஜுனை கேவலப்படுத்துற மாதிரி அயான் பேசுறான். இதை கேட்ட பிரியா டென்ஷன் ஆகி, இதுக்கப்புறம் யாராவது அர்ஜுனை பத்தி தப்பா பேசுனீங்கன்னா இதுதான் நம்ம மீட் பண்றது கடைசியா இருக்கும்னு கோவப்பட்டு அங்க வந்து வெளியே வந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்க கூட பேசணும்னு தான் என்ன பாய் ஃப்ரெண்டா நடிக்க சொன்னேன், ஆனா இப்போ எனக்காக நீ அவங்களே தூக்கி போட்டுட்டேன்னு கேட்கிறாரு. நம்ம ரிலேஷன்ஷிப் வேணா போய் இருக்கலாம், ஆனா நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்றாங்க. அர்ஜுனோட அடுத்த 30 வருஷத்துக்கான பிளான பாக்குறாங்க. இவரே சொந்தமா படிச்சு அப்பா அம்மா காசுல இல்லாம அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம முன்னேறணும்னு நினைக்கிறாரு. எல்லாம் சரிதான், உன் வாழ்க்கையில எல்லாமே இருக்கு, ஆனா முக்கியமான ஒரு விஷயம் இல்லையான்னு கேட்கறாங்க. என்னது அது அப்படின்னு அர்ஜுன் பாக்குறாரு. வேற என்ன, லவ் தான், லவ்வுக்கெல்லாம் லைஃப்ல இடம் இருக்கா அப்படின்னு கேட்கறாங்க. அப்பதான் அர்ஜுன் பிரியா மேல அவருக்கு ஃபீலிங்ஸ் இருக்கிறத உணர்றாரு. ஆமா, முக்கியமான லவ் விஷயத்தை விட்டுட்டுமே நினைக்கிறாரு. பிரியாவை டிபேட் காம்படிஷனுக்காக இவர் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பேசுறதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. இவர் தான் தைரியத்தை கொடுத்து அவங்கள பேச வைக்கிறாங்க. இப்போ இவங்க டீம்லயும் செலக்ட் பண்ணிடுறாங்க. திவாலி செலிப்ரேஷனுக்காக பிரியா வீட்டுக்கு அர்ஜுன் போயிருப்பாரு. இவ்வளவு நாள நம்ம ஃபேக்கா தான் போட்டோ எடுத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் டைமா ரியலா ஒரு போட்டோ எடுக்கலாம்னு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ருத்ரான்ற கேரக்டர் காட்டுறாங்க. இவரை தான் பிரியாக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்பட்டிருப்பாங்க. ருத்ராவை பார்த்ததுமே பிரியா ரொம்ப சந்தோஷமாயி அவங்கள போய் கட்டி பிடிக்கிறாங்க. இதை பார்த்து அர்ஜுனுக்கு பயங்கர பொசசிவ் ஆயிடுது. நான் கிளம்புறேன், நாளைக்கு நமக்கு டிபேட் காம்படிஷன் இருக்கு, மறக்காம கல்ல வந்துருன்னு சொல்லிட்டு போறாரு. அவங்க அப்பா அம்மா ஒண்ணா இருக்கிறத பார்த்து சந்தோஷப்பட்டு போட்டோ எடுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்க அப்பா போனுக்கு இந்த மாதிரி நான் பிரெக்னெண்டா இருக்கேன், சீக்கிரமா வாங்கன்ட்டு அவங்க அஃபேர்ல இருக்க அந்த லேடி அனுப்பியிருப்பாங்க. இதை பார்த்து பிரியா மனசு உடைஞ்சு போறாங்க. திரும்பவும் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறாங்க. உன்னாலதான் வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு அவங்க அப்பா கத்துறாரு. பிரியா டென்ஷன் ஆகி போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு, நீங்க ரொம்ப செல்ஃபிஷ் அப்பா, உங்களை பத்தி தான் நீங்க யோசிக்கிறீங்க, எங்களை பத்தி யோசிக்க மாட்டீங்க, இனிமேல் நீங்க எனக்கு வேணாமா மட்டும் போதும்னு சொல்லிடுறாங்க. டிபேட் காம்படிஷனுக்கு டெல்லிக்கு போறதுக்காக பிரியாக்காக வெயிட் பண்றாரு. ஆனா அவங்க வரல, போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ருத்ரா தான் இப்போ இவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காரு. என்ன ஆனாலும் நான் அவனுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன்னு பிரியாக்கு ஆறுதல் சொல்றாரு. இப்போ பிரியாவும் சந்தோஷமா அவரை கட்டி பிடிக்கிறாங்க. பிரியாவோட போன் உடஞ்சதால இப்போ கிஃப்டா ஒரு போன் கொடுக்குறாரு. அப்பதான் இவங்களுக்கு அர்ஜுன் ஞாபகம் வருது. நான் அர்ஜுன் கிட்ட போன் பேசிட்டு வரேன்னு அங்க வந்து போயிடுறாங்க. அர்ஜுன் பிரியாவே நினைச்சிட்டு இருந்ததால இந்த காம்படிஷன்ல தோத்து போறாரு. செகண்ட் பிரைஸ் தான் வாங்குறாரு. பிரியாவும் ருத்ராவும் கல்யாணம் பண்ணிக்க போறதா ஒரு காசிப் இப்போ நியூஸ்ஃபுல்லா வருது. இதை பார்த்து அர்ஜுன், நீ என்னை ஏமாத்திட்டேன், உன்னை நம்பது என் தப்பு தான், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்லிடுறாரு. பிரியா எவ்வளவோ ட்ரை பண்ண வராங்க, ஆனா அர்ஜுன் கோவப்பட்டு பேசாம போயிடுறாரு. பிரியா அர்ஜுனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாங்க. நீ பாய் ஃப்ரெண்டா நடிக்க தான் வந்தேன், ஆனா நான் தான் உன் மேல உண்மையான ஃபீலிங்ஸ் வளர்த்துக்கிட்டேன், உனக்கு என் மேல ஃபீலிங்ஸே இல்ல, இருந்திருந்தா நான் என்ன சொல்ல வரேன் நீ கேட்டிருப்பல, இனிமேல் நம்ம 2 பேரும் மீட் பண்ண வேணாம்னு சொல்லிடுறாங்க. இப்பதான் இவருக்கு லண்டன் யூனிவர்சிட்டியில சீட் கிடைச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு காரணம் பிரியா தான். இவரோட பேப்பர் ரிஜெக்ட் ஆயிருக்கும், அவங்க தான் சரி பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அர்ஜுன் கிட்ட பிரியாவோட அப்பா அம்மா டைவர்ஸ் பண்ண போறாங்க. அதனாலதான் அவ டிபேட் காம்படிஷனுக்கு வரலன்ற உண்மையை சொல்றாங்க. இன்னைக்கு தான் ஸ்கூலோட கடைசி நாள். அர்ஜுன் இப்போ பிரியா கிட்ட சாரி கேட்கிறாரு. இவ்வளவு நாளா நான் ரெட் ஃபிளாகா இருந்தேன், இனிமேல் உன்னோட கிரீன் ஃபிளாகா இருக்கேன், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோன்னு சொல்றாரு. பிரியா முதல்ல ஏத்துக்க மாட்டாங்க, கோவமா தான் இருக்காங்க. ஆனா அர்ஜுன் சமாதானம் பத்தி இப்ப 2 பேரும் ஒன்னு சேர்ந்துடுறாங்க.